இன்னைக்கு எப்பயுமே திமுகவுக்கு வந்து பெண்கள் ஓட்டு இருக்காது. பெண்கள் ஓட்டு எப்பவுமே திமுக அந்த ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிற வரைக்கும் அப்படியே கோர் ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்கும். லேடிஸ் ஓட்ஸ். இந்த முறை என்ன ஆகுதுன்னா, இந்த முறை வந்ததுக்கு பிறகு இவருக்கு அது கொஞ்சம் ஷிஃப்ட் திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸ்டாலின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தது. அதனால பெருசா அதிருப்தியும் கிடையாது, கோபமும் கிடையாது. ஓகேங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா பெண்கள் சொல்றேன். பெண்கள் ஓட்டு அந்த பக்கம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபேமிலியோட இருக்கிறாரு, மனைவிக்கு மரியாதை கொடுக்குறாரு, ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாரு. ஸ்கீம்ஸ் பெண்களுக்கான ஸ்கீம்ஸ், அதாவது 1000 ரூபாயா இருக்கட்டும், மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், தோழி விடுதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி காவலன் ஆப்பா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் திமுகவுக்கு பெண்கள் ஓட்டை ஷிஃப்ட் ஆயிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக யாரும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஆனால் பட் ஒவ்வொரு டைம் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கட்டும், நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டார். இல்லை கட்டமைக்கிறாருங்க, ஆனால் பரவலாக போய் சேரலைங்கிறேன். அந்த ஒரு பகுதியில் சுருங்கிட்டாருன்றேன். பரவலாக தமிழகம் முழுவதும் போய் சேரக்கூடிய ஒரு காமன் லீடராக ஒரு ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ அந்த மாதிரியான உருவாக முடியல. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்.